தமிழ்நாட்டில் யாரும் சொல்லல. தேர்தல் முடிவுக்கு பிறகு இங்கே தொங்கு சட்டசபை உருவாகும் என்பதை சொன்னவன் திருமாவளவன். நடந்ததா இல்லையா? ஆட்சி அமைப்பதற்கு சிலருக்கு சில தொகுதிகள் தேவைப்படும், சில எண்ணிக்கை தேவைப்படும். அப்படி ஒரு நிலை உருவாகும் போது நான் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிடப் போகிறேன் என்ற முடிவை தேர்தலுக்கு முன்பே சொன்னேன். ஏன் போட்டியிடல அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்கிறவன் எவனும் ஒரு ஆள் கூட அவரு போட்டியிடாமல் போனதற்கு எது காரணம் என்று திமுகவிடம் யாரும் கேட்கவில்லை. திமுக தலைவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? பத்திரிகையாளர்கிட்ட பார்த்து நான் கேட்கிறேன். எல்லா அரசியல் கட்சிக்குள்ள பிரச்சனைக்கும் திருமாவளவன் தான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறான். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து மைக்க நீட்டுறாங்க. ஏர்போர்ட்ல இறங்கினா வந்து நீட்டுறாங்க, ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்தா நீட்டுறாங்க, இப்ப விடுதலை களத்திலிருந்து வெளியே வந்தா நீட்டுறாங்க. ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுது இல்ல? அது மட்டும் கிடையாது, திருமாவளவன் வாயிலிருந்து எதையாவது புடுங்கணும், எதையாவது வாங்கணும், எதையாவது சொல்ல வைக்கணும். அதை வச்சுக்கிட்டு எதையாவது டிபேட்டுக்கு தலைப்பு எடுத்துக்கணும். டிவியில தினந்தோறும் ஒரு டிபேட் நடத்தணும், அது கட்டாயமாகி போச்சு. தலைப்பு இன்னைக்கு என்ன தலைப்பு வைக்கிறதுக்கு போது அவனுக்கு வந்து ஒன்னும் தலைப்பு கிடைக்கல. அப்ப திருமாவளவன் இந்த கேள்வியை கேளு, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த தலைப்பில இருந்து ஒரு டிபேட்டுக்கு ஒரு தலைப்பு, அந்த பதில இருந்து இப்படிதான் இன்னைக்கு அரசியல் போயிட்டு இருக்கு. யாராவது ஏன் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட விரும்பிய நிலையில் அவரை போட்டியிட வேண்டாம் என்று சொன்னதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று திமுக தலைவரிடத்திலோ அல்லது அந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவரிடத்திலோ இதுவரையில் எந்த ஊடகவியலாளராவது கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா? சிட்டிங் எம்எல்ஏவுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, இதை டிபேட் வைக்கிறான். திமுகவில் 60 பேர் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல, நான் 3 பேருக்கு தான் தரல. திமுகவில் மட்டும் 60 பேருக்கு சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல. யாராவது போய் திமுகவில் நீங்க எங்க 60 பேருக்கு சீட்டு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களா?